அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஏலக்காய மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க கட்டி வச்சாலே போதும். நீங்க போதும் வேண்டான்னு சொல்லி கதறுனாலும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். யாரு நினைச்சாலும், இன்னும் சொல்ல போனா நீங்களே நினைச்ச கூட பணம் உங்களை தேடி வர்றத தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல நமக்கு அதிரடியான மாற்றங்களையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய எல்லாருக்கும் கை மேல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உடனடியா நல்ல மாற்றமும் ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளால கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. இது வளர்பிறை அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. நேத்து சாயங்காலம் 3:56 இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாகி இன்னைக்கு மத்தியானம் 2:03 வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க, குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு பணத்தோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி பண கஷ்டமும் இருக்கதான் செய்யுது. இப்படி பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ ஒரு சிலர் கடன் தீர்றதுக்கு பண்ணலாமா, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு பண்ணலாமான்னு சொல்லி கேப்பீங்க. மொத்தமா உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வறுமையான சூழ்நிலை இருந்தா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். மத்தபடி கடன் தீரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும், பண கஷ்டம் குறையணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. பெருமாளுக்கு உகந்ததும் இந்த ஏலக்காய். அதனாலதான் ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. விரிசல் விடாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. புதுசா ஏலக்காய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏலக்காயையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா 8 1 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். கட்டாயமா 1 ரூபாய் நாணயம் 8ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அது மட்டும் இல்லாம அஷ்டலட்சுமிகள்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்போ உங்ககிட்ட 1 ரூபாய் நாணயம் 8 இல்ல, என்கிட்ட 5 நாணயம் தான் இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 ரூபாய் நாணயம் 8ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட எந்த நாணயம் இருந்தாலும் அதை 8ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அதாவது மிக்சடா நீங்க எடுத்துக்கலாம். 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் இப்படி உங்ககிட்ட இருக்கிறத கலந்து நீங்க 8ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க.
இந்த 8 நாணயங்களையும் நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்துல உங்களால செய்ய முடியல, இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஈவினிங் டைம்ல செய்ய முடியாதவங்க மத்தியானம் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம். ஏலக்காயில மட்டும் இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சாலே போதுமானது. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 8 1 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கோங்க. அது கூட இந்த சிம்பல் வரைஞ்ச ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அபண்டன்ஸா கவுண்ட், அபாண்டன்ஸா கவுண்ட். இந்த அபாண்டன்ஸாங்கிறது ஒரு இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டு. அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு. அடுத்ததா இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு தான் இந்த கவுண்ட். இது ரெண்டையும் சேர்த்து இந்த நாள்ல நாம யூஸ் பண்ணும் போது நிச்சயமா உடனடியா நமக்கு பலன்கள் கிடைக்கும். சரி, உங்க கையில 8 1 ரூபாய் நாணயம், ஒரே ஒரு ஏலக்காயை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த ஸ்விட்ச் வேர்டை 2 அப்படி இல்லைன்னா 3 நிமிஷம் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த காசை, அதாவது 8 சில்லறை காசு நீங்க வச்சிருக்கீங்க, அத ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஏலக்காய வச்சு சிகப்பு நிற நூலால நீங்க கட்டிக்கோங்க. சிகப்பு நிற நூல் தேவையான பொருட்களை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சிகப்பு நிற நூல் உங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சிகப்பு நிற துணிய கூட நூல் மாதிரி மெல்லிசா நீங்க கட் பண்ணிக்கிட்டு இத கட்டி வைக்கலாம். இந்த ஏலக்காயும் சில்லறை காசும் கீழே விழாத மாதிரி டைட்டா நீங்க கட்டி வைங்க. இப்படி சிகப்பு நிற துணியும் உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை நிற நூலை எடுத்து அதுல குங்குமத்தை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த காசையும் ஏலக்காயையும் எடுத்துக்கொண்டு போய் பீரோல நீங்க வச்சிருங்க. 8 நாட்களுக்கு இது அப்படியே இருக்கட்டும். 8வது நாள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு வருது. வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. அந்த சில்லறை காசுகளை நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல செலவுகள்னு சொல்லும் போது கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு, அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு, அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன முறைப்படி நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா உடனடியா நல்ல மாற்றம் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.